டெலவேர் ஸ்டேட்டையும் நியூ ஜெர்சி ஸ்டேட் ரெண்டு மாநிலத்தையும் இணைக்கிற பிரிட்ஜ் டெலவேர் பிரிட்ஜ். அந்த டெலவேர் ரிவர் அது அந்த ஆத்து மேல கட்டிருக்கிற பிரிட்ஜ். நம்ம அந்த ரெண்டு மாநிலத்தையும் கடக்கிற மாதிரி நம்ம போயிட்டு இருக்கோம். 2 மைல் இருக்கும். 3.5 கிலோமீட்டர். ஏறக்குறைய 3.5 கிலோமீட்டர் 2 மைல் கடந்தா இந்த பக்கம் ஆறு இருக்கு. இந்த ஆத்து மேல இந்த டெலவேர் பிரிட்ஜ் கட்டப்பட்டிருக்குது. அந்த பிரிட்ஜ் மேல நம்ம போயிட்டு இருக்கோம். இங்க ஆறு, நீளமான பிரிட்ஜ். ஏறக்குறைய 2 மைல்னா 3.5 கிலோமீட்டர் ஏறக்குறைய வருது. அவ்வளோ நீளமான பிரிட்ஜ் நம்ம கடந்திருக்கோம். ஆத்து மேல பிரிட்ஜ். இதுல இருந்து நியூ ஜெர்சி தொடங்குது. ஓகே, நியூ ஜெர்சி எல்லை இதுல தான். நியூ ஜெர்சின்றது அமெரிக்காவில் இன்னொரு மாநிலம். அந்த மாநிலத்தினுடைய எல்லை நம்ம துவங்கி இருக்கிறோம். அந்த பக்கம் நமக்கு பின்னால இருக்கிறது வந்து டெலவேர் மாநிலம். மொத்தம் 50 மாநிலம் இருக்குது. இந்த நியூ ஜெர்சி மாநிலத்துக்குள்ள நம்ம இந்த பிரிட்ஜ் தாண்ட உடனே நுழையிறோம். வணக்கம். நாம் இப்ப அமெரிக்காவில் நியூ ஜெர்சி மாநிலத்தில் சுவாமிநாராயணம் டெம்பிள் முன்னாடி நிற்கிறோம். இவங்க ஒரு பெரிய ஏறக்குறைய பல ஏக்கர் நிலத்தை வாங்கி இப்போ வந்து இந்த இடத்துல இப்படி அழகான பெரிய கோயில் கட்டியிருக்கிறாங்க. ஒரு இந்து கோயில். இதுக்கு நிறைய விசிட்டர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. கார் பார்த்தா அவ்வளோ கார்கள், பேருந்துகள் எல்லாம் வந்திருக்கு. அமெரிக்காவில் வந்து இவ்வளோ அழகாக வந்து அவங்க இந்து கோயிலை கட்டி மிக சிறப்பாக இந்துக்கள் வந்து வழிபடுவதற்கும் மற்றவர்கள் பார்ப்பதற்கும் ஒரு சிறந்த இடமாக இருக்கிறது. அதை நான் பார்க்குறோம். இவர் வந்து குஜராத்தில் ஒரு செயின்ட், ஒரு புனிதர், முக்கியமான ஒரு சாது. அவருடைய பேரில் இந்த சாமி நாராயணன் டெம்பிள் இங்கே கட்டப்பட்டிருக்கிறது. அதுதான் நம்ம உள்ள இப்போ எல்லா இடத்தையும் பார்ப்போம். நாம இது நுழைவாயில் பார்க்குறோம். இங்கேருந்து ஆரம்பிக்குது. அப்படியே நம்ம உள்ள ஒவ்வொரு இடமா பார்க்கலாம். நல்ல அழகான தோட்டங்கள், இருபுறமும் மண்டபங்கள், இந்து ஸ்லோகன் போயிட்டு இருக்கு. இவர் தான் அந்த செயின்ட்டுக்கான சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நீல்காந்த் வர்ணி அவர் பேரில் தான் இந்த அவருக்கு வேற 11 வயசுலேயே அவர் வந்து யோகி ஆயிட்டாரு. அவர் பேர் தான் பகவத் சுவாமிநாதன். அவருடைய இந்தியா முழுக்க அவர் பயணம் செய்து பல புண்ணியங்களை அடைஞ்சிருக்கிறாரு. அவர் பேரில் தான் இந்த சிலை இருக்குது. இவர் பேரில் தான் இந்த டெம்பிள் வச்சிருக்கிறாங்க. அதான் பார்த்துருக்கோம். கோயிலுக்கு முன்னாடி இந்த ஒரு குளம், செயற்கை குளம், அது நீர் ஊற்று இருக்குது. வழக்கமாக நம்ம தமிழ்நாட்டிலாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கோயிலுக்கு முன்னாடி குளம் இருக்கும். அது நம்முடைய தமிழ்நாட்டு நம்ம கோயிலுடைய பண்பாடு. ஏறக்குறைய அந்த ஸ்டைலில் இதை வச்சுருக்கிறாங்க. குளம் ஆனால் வேறு வச்சுருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உள்ள ட்ரெஸ் கோடு
இந்த ட்ரெஸ்ஸு அதாவது ட்ரௌசர்லாம் போட்டு வரக்கூடாது. பேண்ட்டு போட்டிருக்கணும், ஃபுல் சட்டை போட்டிருக்கணும், பனியன் போட்டு வரக்கூடாது, ட்ரௌசர் போட்டு வரக்கூடாது. பெண்களாக இருந்தாக்கா ஸ்கர்ட்டோ ஸ்லீவ்லெஸ்ஸோ போட்டு வரக்கூடாது என்பது அவங்களுடைய ட்ரெஸ் கோடு அப்படி வச்சிருக்கிறாங்க. இதுதான் நுழைவாயில். இது வழியாக நம்ம உள்ளே போக போகிறோம். ரெண்டு பக்கம் மச்சான அழகான மரங்கள்லாம் வச்சுருக்கிறாங்க. இந்த பஸ்ஸில் வந்தவங்க காரு இது ஒரு சில காரில் தான் நிற்கிது, நிறைய கார் வெளியில் நிற்கிது பார்க்குறோம். இது நுழைவாயில். அழகான நுழைவாயில் இங்கே வச்சிருக்கிறாங்க. பில்டிங்னா ஒரு பகுதி. ஃபாதர் குரூஸ் தூத்துக்குடி டயசிஸ் இங்கே ஒர்க் பண்ணுறாரு, அங்கே பணி செய்கிறாரு. அமெரிக்காவில் கேம்டன் மறை மாவட்டத்தில் பணி செய்கிறாரு. குளத்தை இந்த சைட்லேருந்து நம்ம பார்க்குறோம். அந்த நுழைவாயில் இருக்கிற மண்டபங்கள், அந்த சிலை பார்க்குறோம். இந்த பக்கம் அந்த குளத்தை சுற்றி சின்ன சின்ன கோயில் மாதிரி அழகுபடுத்தியிருக்கிறாங்க. இது ஒரு நுழைவாயில். மெயின் என்ட்ரன்ஸ் இங்கே தான் இருக்குது. விசிட்டர்ஸ் வந்து பார்க்கும்போது ஆமாம், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மார்பிள் உள்ள கோயில் வந்து எல்லாமே மார்பிளால் கட்டப்பட்டது. ராஜஸ்தான்லேருந்தும் இத்தாலியிலேருந்தும் இந்த பளிங்குக்கல் இறக்குமதி செய்யப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இது வழியாக போகிறோம், செக்யூரிட்டி வழியாக உள்ளே போக போகிறோம். வெல்கம் சென்டர் இது. செக்யூரிட்டி வழியாக உள்ளே நுழைஞ்சிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இது ஒரு வரவேற்பு மண்டபம். வரவேற்பு மண்டபத்தில் ஆமாம், இதெல்லாம் மரம், எல்லாமே மரமா, மரத்தால் நம்ம தோரணங்கள், மரத்தாலான அலங்காரம் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மாளிகை மாதிரி, பேலஸ் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த பேலஸ் மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த வளைவுகள், அலங்காரங்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது வந்து வரவேற்பு மண்டபம். இதில் வந்து கோயிலுக்குள்ளே ஃபோட்டோ எடுக்க விட மாட்டாங்க, வீடியோ எடுக்க விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வரவேற்பு மண்டபம் கோயிலில் வெளியே தூரத்துலேருந்து நம்ம பின்னாடி வீடியோவில் பார்க்கலாம். தற்போதைக்கு நம்ம வந்து இந்த வரவேற்பு மண்டபத்தின் வழியாக நான் போகிறோம். நம்ம இது வழியாக தான் உள்ளே நுழைஞ்சோம். இது கோயிலுக்கு உள்ள, இது கோயிலுடைய மண்டபங்கள். இது நம்ம உள்ளே வந்து கொல்லை மாதிரி பார்த்தோம்ங்களா, அது இதை பார்த்தீங்கன்னா இந்த வேலைப்பாடு இது எல்லாமே மர வேலைப்பாடுகள். இதெல்லாம் சும்மா பேட்டரி ஏரிய அகல் விளக்கு வச்சுருக்காங்க. இது எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ரேம்லேயும் அந்த வேலைப்பாடுகளோடு உள்ளதை வச்சுருக்காங்க. உதாரணம் தூண் எடுத்துட்டிங்கனாக்கா கீழே இருந்து எல்லாமே மர வேலைப்பாடுகள் எல்லாமே. அதே போல் மேலே ஃபுல்லாக சுற்றி மர வேலைப்பாடுகள் ஃபுல்லாக. மேலே வந்து இந்த அழகு கூரைகள், மாடமும் அதே போல் மரத்தால் அழகு பண்ணியிருக்காங்க. ஆமாம், இது நம்ம ஆமாம், இது உள்ள நம்ம நுழைஞ்ச வழி. இது நம்ம வேறு என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே வந்திருக்கிறோம். இது ஒரு கோயில், மந்திர்னு சொல்லியிருக்காங்க. மந்திர்னா கோயில். அதனால் அக்ஷர்தாம். இது நம்ம நுழைஞ்சி வந்த வழி. அவ்வளோ பெரிய கோயில் நம்ம பார்க்குறோம். இது ஃபுல்லாக சுற்றி நம்ம பார்க்க வேண்டிய இடங்கள். இன்னும் மற்றதெல்லாம் கிட்ட போய் பார்ப்போம். இப்போ உள்ளேருந்து ஒரு பனோரமிக் வியூ கொடுத்துருக்குறோம் நாம். இந்த மந்திர் கோயிலுக்கு உள்ளே உள்ளது. இது எல்லாமே மார்பிள்ஸால் செய்யப்பட்டது. இது ஒரு நுழைவாயில். இது வந்து பூமி அதிர்ச்சி தாங்கக்கூடியது. பூகம்பத்தையும் தாங்குகிற மாதிரி கட்டியிருக்கிறாங்க.
பார்த்தீங்கன்னா மேலே எல்லாமே கலர் கலர் மார்பிள்ஸ் கலர்ஃபுல்லாக மிக அழகாக செய்திருக்கிறாங்க. பல கோடியை கொட்டி இந்த இடத்துல அழகான கோயில் கட்டியிருக்கிறாங்க. இதுக்குள்ளே வந்து வீடியோ அலோடு கிடையாது. நோ ஃபோட்டோகிராஃபி அலோட் பியாண்ட் திஸ் பாயிண்ட் போட்டிருக்கு பார்த்தீங்களா. அப்போ இதுக்குள்ளே நம்ம அந்த இங்கே ஏறக்குறைய உள்ள எல்லாத்தையும் பார்த்தோம். உள்ளே போய் நம்ம பார்க்கணும். வழிபாடு தோகுது, உள்ளே போய் பார்ப்போம். கீழே ஹீட்டரும் வச்சுருக்கிறாங்க. குளிர்காலத்தில் வந்தால் கூட ஃப்ளோர் இதுலேருந்து ஹீட்டர் ஆரம்பிக்கும். பார்க்குறோம். அந்த மந்திரில் ப்ரேயர் நடந்துகிட்டு இருக்கு. இது இதுதான் கோயில். கோயிலுக்கு மேலே பெருசாக ஒரு மூடி போட்டாங்க. கூரை பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் கோயில். இதுதான் அந்த கோயில். இது ஃபுல்லாகவே மார்பிள். பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக மிக பிரமாண்டமான வேலைப்பாடுகளோடு கட்டியிருக்கிறாங்க. மிக அழகான பல்வேறு வேலை. இன்னும் கோயிலுக்குள்ளேயும் நல்ல சின்ன சின்ன பூ வச்சு நல்ல ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. மிக சிறப்பாக இருக்குது. இது வந்து அந்த கோயிலுக்கு மேலே பெரிய ஒரு கட்டிடம் போட்டு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாங்க. அப்போ கோயில் வந்து இந்த கட்டடத்துக்கு உள்ளே தான் இருக்குது. இந்த கட்டடத்துக்கு உள்ளே தான் இந்த அழகான கோயில், மார்பிள் கோயில் அடங்கியிருக்குது. நுணுக்கமான அருமையான வேலைப்பாடுகள். பார்த்தீங்கன்னா அந்த தூண்லாம் எவ்வளோ நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க. இந்த தூண்லாம் எவ்வளோ நுணுக்கமாக பண்ணி பார்த்தாங்க தெரியுது. கோயில் ஃபுல்லாகவே இதே போல் கோயில் ஃபுல்லாகவே மார்பிள். அந்த பளிங்குக்கல் மார்பிள் சொல்கிற பளிங்குக்கல் ராஜஸ்தான் மற்றும் இத்தாலியிலேருந்து வரவழைச்சி மிக சிறப்பாக செய்யுது. இதெல்லாம் மற்ற இந்த மண்டபம், அதை உள்ளடக்கிய மண்டபம் மிகப்பெரிய இதுவும் வேலைப்பாடுகளோடு அடங்கியிருக்கு. இது நுழைவாயில் இருக்கிற ஒரு அலங்காரம். இங்கே வந்து பாத அடிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாதத்தில் பல்வேறு குறிகள், சமய குறிகள் போடப்பட்டிருக்கிறது. தண்ணி சும்மா 4 சங்கிலிருந்து தண்ணி ஓடுது. இது பரிக்கிரமனா போகிற வழி, பரிகிரகம் போகிற வழி. இது அப்படியே மண்டபத்தை அப்படியே உள்ளே போய் அப்படி வரலாம். உள்ளே போயிட்டு அந்த கோயில், அந்த பெரிய கோயிலுக்குள்ளே போகலாம். இது வந்து நுழைவாயில் மண்டபங்கள். இது பரிக்கிரமா, பாத்வே, போகிற வழின்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே போயிட்டு அப்படியே மண்டபத்தை அப்படியே சுற்றிக்கிட்டு அந்த பக்கம் வரலாம். இங்கே ஒவ்வொரு இதெல்லாம் அலங்கார தூண்கள் வச்சிருக்கிறாங்க. இது பார்த்தா அந்த பெயிண்ட் வந்து வேறு பித்தளை மாதிரி பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க. ஆலயம் இது வட இந்திய ஸ்டைலில் கட்டப்பட்டிருக்குது. ஏன்னா அந்த வட இந்தியக்காரங்க தான் அதை கட்டியிருக்கிறாங்க. அங்கேருந்து ஆயிரக்கணக்கான கலைஞர்களை இங்கே வரவழைச்சி இங்கேயே செதுக்கி எல்லாத்தையும் இங்கேயே செய்திருக்கிறாங்க. ஃப்ளவர்ஸ் இருக்குது. இவங்க ஒரு பெண் துறவின்னு நினைக்கிறேன். காதில் ரிங்கெலாம் போட்டிருக்காங்க. இது இந்த பெரிய ஆலயத்துக்கு முன்னால் இருக்கிற ஒரு குளம். அந்த குளத்தை நீர் ஊற்று வச்சிருக்கிறாங்க. போகிற 2 பக்கம் பார்த்தீங்கன்னா அழகான மலர்கள், செடிகள் பசுமையாக இருக்குது. இப்போ கோடைக்காலம் இருந்தாலும் இந்த ஜில்லுன்னு தண்ணி அடிக்கிறதால நமக்கு நல்லா கிளைமேட் இப்போ கூலாக இருக்குது. இது ஆலயம். உள்ள அல்ல பண்ணுவாங்களா எனக்கு தெரியல. வெளியில் மொழியில் கேட் போட்டுருக்காங்க. உள்ள போகிற மாதிரி இருந்தால் பார்க்கலாம். இல்லை இந்த ஆலயத்தை இங்கேருந்தே பார்க்கலாம். நம்ம அந்த பக்கத்து நுழைவாயில். இந்த ஃப்ளவர்ஸ் இல்லை மிக அழகான மலர்கள். அந்த பச்சை செடியில் நல்லா செலக்ட் பண்ணி இவ்வளோ அழகான செடிகள்லாம் வச்சுருக்கிறாங்க. வீணை வாசிக்கிற அம்மா. என்னுடைய கோயிலுக்கு நுழைவாயில் பின்பக்கம் தான் போட்டிருக்காங்க. அங்கேயும் போய் பார்க்கலாம். இது ஒரு தூணு, முன்னாடி இருக்கிற தூணு.
இங்கே யானை யானை குட்டிகள் எல்லாம் தங்க உடை அணிஞ்சு இருக்காங்க. இதே போல் அந்த பக்கமும் வச்சுருக்கிறாங்க யானை குட்டிகள் அந்த பக்கமும் வச்சுருக்கிறாங்க. Another beautiful family, an elephant. Elephants are revered in Hinduism because in old days, கியான் பாத் ஞான மார்க்கம் தான் கியான் பாத் சொல்லலாம். ஞானம் என்பது நம்ம சாலமோன் அரசருடைய ஞானம் போல ஞானத்தை பெற வேண்டும். அதற்கான இது இந்த அக்ஷர்தாம் டெம்பிள் வந்து 9 மணிலேருந்து ராத்திரி 7:30 வரைக்கும் திறந்திருப்பாங்க. அதனுடைய நுழைவாயில் கதவு பாதங்களை வைத்து வச்சிருக்கிறாங்க. நுழைவாயில் கதவு வழியாக உள்ளே போகிறோம்.